இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் திருநதுக்கு மனோ வாழ்க்கையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. டேய் நிறுத்து தொலைடா. அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடுறத பத்தி நீ பேசுறியா? இவ்வளவு பேசுறியே, இந்த குடும்பத்தோட வாரிச வரவிடாம பண்ணது யாரு? நீதானே. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு ஒரு புள்ளை இல்லாம 2 பேரும் ஆஸ்பத்திரி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு உயிரை கொன்னவனி. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நடந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி அவன் மனசை ஏன் அத்தை கஷ்டப்படுத்துறீங்க? இந்த தருதலைக்காக நீ பேச ஆரம்பிச்சிட்டல்ல. புள்ளையா நானான் வரும்போது உனக்கு புள்ள முக்கியமா போயிடுச்சுல்ல. இத பாரு, நான் இந்த கல்யாணத்தை பண்றதே அந்த பணத்துக்காக தான். அதுவும் உன் புள்ளைய காப்பாத்துறதுக்காக. அத நீ மறந்துடாத. இவனால இந்த கல்யாணத்துல எந்த தடையும் வரக்கூடாது. பொண்ணு வீட்டுல போய் இவன் எதையாவது சொன்னான்னா மண்டபத்துல இருந்து என் போனம் தான் வெளியே போகும். அம்மாச்சி, அத்தை அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. கல்யாண வீடு எழவு வீடா மாறணுமான்னு யோசிச்சுக்கோ. கண்மணி ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்கு. 2 பேருமே வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. நேர்ல எல்லாம் வர முடியாது. நான் இன்னொரு நாள் வரேன். ஹலோ, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். அகிலா, அகிலா. உள்ளதான் இருக்க சித்ரா, வா. கண்மணி தூங்கிட்டாளா? இப்பதான் சாப்பிட்டு தூங்குனா. ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல. ஏன் உன்னோட முகம் ரொம்ப வாடின மாதிரி இருக்கு? இன்னைக்கு கண்மணி ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தது. அப்பா அம்மா 2 பேருமே வரணும்னு சொல்லியிருந்தாங்க. மத்த பிள்ளைங்களோடலாம் அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. கண்மணியோட அப்பா தான் வரல. கண்மணியும் ரொம்ப ஏங்கி போயிட்டா. அப்பா வருவாங்களான்னு கேட்டுட்டே இருந்தா. ஆனா கடைசி வரைக்கும் அவ வரவே இல்லை. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் இவளை கிண்டல் பண்ணி பேசியிருக்கோங்க போல. வந்து அழுதுட்டே இருந்தா. உன்னை கழட்டி விட்டு போயிட போறாருடி. உஷாரா இருந்துக்க. அதை சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். சரி, நான் வரேன். Yes, come. சார், சொல்லுங்க மீனாட்சி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. அது வந்து சார். என்னாச்சு? ஏன் தயக்கப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க மீனாட்சி. இல்ல, நான் வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல. இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. அக்கா மேரேஜுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகுது. எனக்கு ஒரு 1 லட்சம் ஆபீஸ்ல இருந்து லோன் வாங்கி கொடுக்க முடியுமா? என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் பிடிக்கிற மாதிரி. இத கேக்குறதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்குறீங்க? என்ன மீனாட்சி, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எப்போ எது தேவைப்பட்டாலும் கேட்கலான்னு. அது இல்ல சார், கிடைக்குமான்னு தெரியல. அதான். ஏன் கிடைக்காது? நான் வாங்கி தரேன். ஹெட் ஆபீஸ்க்கு மெயில் பண்ணி அப்ரூவல் வாங்கணும். எப்படியும் ஓகே ஆக ஈவினிங் ஆயிடும்.
உங்களுக்கு ஓகே தானே? வெயிட் பண்ண முடியுமா? ஆ சரிங்க சார், நான் வெயிட் பண்றேன். தட்ஸ் குட். அப்போ கிளம்பிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. நான் அப்ரூவல் வாங்கிட்டு சொல்றேன். இன்னைக்கே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரிங்க சார், தேங்க்யூ சார். ம். மீனாட்சி, நீ கிளம்பலையா? லோன் விஷயமா மேனேஜர் கிட்ட கேட்டிருந்தேன், வெயிட் பண்ண சொன்னாரு. சரி, நான் கிளம்புறேன். பை. ம். அப்புறம் மாப்ள எல்லாரும் போறாங்க, நம்மளால மட்டும் காணோம். என்ன மாப்ள இன்னும் காணோம்? வருவாங்கய்யா. மணியாச்சே, இன்னும் ஆளை காணுமே. எல்லாரும் வந்துட்ட மாதிரி இருக்கு. மேடம், சொல்லுங்க. இங்க மீனாட்சி ஒரு புள்ள வேலை செய்யுது இல்ல, அது கிளம்பிருச்சா? இல்லங்க, அவ உள்ளதா இருக்கா. மேனேஜர் வெயிட் பண்ண சொல்லிருக்காரு. சரி மேடம். ஆ, அவனா? அவன் ஒரு மார்க்கமான ஆளாச்சே, எதுக்கு வெயிட் பண்ண சொல்லிருப்பான்? நீ ஃபீல் பண்ணாத. உன் டேலண்ட் அவங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கு என் சொந்த பணத்துல 1 லட்சம் இல்ல 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 2 லட்சம் தரேன். சார் அதெல்லாம் வேண்டாம் சார். பரவாயில்ல மீனாட்சி, உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? ஒன்னும் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறோம், நமக்குள்ள இப்படி குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது தப்பு இல்லை இல்ல? உனக்கு தேவையானதை நான் கொடுக்கறேன், எனக்கு தேவையானதை நீ கொடுக்க மாட்டியா என்ன? புரியல சார். நான் உனக்கு தேவையான பணம் கொடுக்கறேன், நீ பொறுமையா கொடுத்தா போதும். உனக்கு அந்த கஷ்டம் இல்ல. அப்புறம் நாளைக்கு ஆபீஸ் லீவ் தானே, என் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு, நீ அங்க வந்துரு.